ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லினிஷா கிராஃப்ட்ஸில் பார்க்க போகிறது அம்மாவோடு சேர்ந்து சப்பாத்தியும் கடலை புட்டும் எப்படி பண்ணுறது. முதல்ல சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிடுங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூனு எண்ணெய், சாதாரண ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க தேவையான அளவு. அதை லேசாக எப்படி பிசறி எடுத்துடுங்க. பிறகு நல்லா பிசைய நல்லா வந்துடும். பிசைஞ்சு இப்படி சாஃப்டாக ஆக்கி வச்சுக்கிடுங்க. இதை இப்படி சின்ன சின்ன பீஸாட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு லேசாக கையில் வச்சு உருட்டி இப்படி கயிறு மாதிரி இப்படி நம்ம கையை வச்சே கொண்டு வாங்க. ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சப்பாத்தி இந்த மெத்தடில் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை இப்படி ஒரு விரலில் இப்படி கொடுத்து இப்படி சுற்றி வைங்க. ரோஜாப்பூ மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாம் அப்படி பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையும் இப்படி தயார் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்க அழகாக இருக்குது. இனி இதை சப்பாத்தி கட்டை எடுத்து அது மேலே கொஞ்சம் மாவு லேசாக கோதுமை மாவு லேசாக பரத்திக்கிடுங்க. அது மேலே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சப்பாத்தி அந்த ரோஜாப்பூ மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மாவு லேசாக போட்டு அதை எடுத்து உருட்டுங்க. சப்பாத்தி மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஈஸியாக உருட்டதுக்கு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எப்படி நல்லா அழகாக உருட்டுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். சப்பாத்தி கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இதுவரை செய்யாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிக்கடி செய்து சாப்பிடணும் மாதிரி இருக்கும். ரொம்ப மாவு கையிலலாம் அப்படி ரொம்ப ஒட்டாது. அழகாக அப்படி எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஒரு தட்டில் தூக்கி வச்சுருங்க. இப்படி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணி சப்பாத்தி கல்லை வைங்க. அது கொஞ்சம் ஹீட் வரட்டு. ஹீட் வந்த உடனே தோசை கரண்டியில் கொஞ்சம் ஒரு எண்ணெயில் முக்கிட்டு கரண்டியை வச்சே லேசாக அப்படி அப்ளை பண்ணால் போதும். பெரிய அளவுக்கு எண்ணெய்லாம் தேவைப்படாது. இவ்வளோ தான் நம்ம ஒரு சப்பாத்திக்கு போடுற எண்ணெய். இது சப்பாத்தியை மேலே போட்டுக்கணுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆன உடனே மேலே லேசாக பபிள்ஸ் மாதிரி லைட்டாக பொங்கி வரும். லைட்டாக அப்படி வந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போடணும். இதில் எப்படி லேசாக கரண்டியை வச்சு அப்படி தடவி கொடுங்க. தனியாக எண்ணெய்லாம் தொடாண்டாம். இனி மாற்றி போடுங்க. இப்படி முன்னாடி ஒரு 2-3 நேரம் மாற்றி போட்டுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ தான் சப்பாத்தி பண்ணுறது. பெரிய வேலை கிடையாது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2 விரலை வச்சு அப்படியே பிச்சிடலாம். நல்லா சுவையான சாஃப்டான சப்பாத்தி தயாராகிட்டு. சரியா? இனி நம்ம கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கு கடலை கூட்டு. கடலை அவிய வச்சுருக்கு குக்கரில்.
ஒரு 4 விசில் வந்த உடனே இறக்கலாம். அது குக்கரில் கடலை ரெடி பண்ணிட்டு ஒரு தக்காளி பழத்தை இப்படி சாதாரணமாக எப்படியாவது வெட்டி வச்சுக்கிடுங்க. ரொம்ப கரெக்டாக விட்டாண்டாம், ஏன்னா நம்ம அதை அரைக்க தான் போகிறோம். தக்காளி ஒரு பல்லாரியும் வெட்டி வச்சுக்கிடணும். ரெண்டையும் வெட்டி வச்சுட்டு தனித்தனியாக அரைக்கணும். மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காண்டா, ரஃப்பாக அரைச்சா போதும். அடுப்பில் ஒரு சின்ன வாணலியை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளியை போடும். பல்லாரி வெட்டி வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்லாம், அந்த பல்லாரியை போடுங்க. அடுத்தப்பில் தக்காளியை உடனே போடுங்க. உடனே ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. இவ்வளோ தான். இனி லேசாக கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி பல்லாரியோட பச்சை வாசனை போகணும். இப்போ கொஞ்சம் வெந்துட்டு இனி சக்தியில் உள்ள மட்டன் மசாலா, அது 1 ஸ்பூன். சக்தியில் உள்ள மட்டன் மசாலா 1 ஸ்பூன். மஞ்சள் 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இதை போட்டு லேசாக கிண்டுங்க. எல்லாம் கரெக்டாக எல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி கிண்டணும். கொஞ்சம் நேரம் கிண்டணும். அதனோட அவிய வச்ச கடலையும் எடுத்து அது கூட போட்டுறணும். போட்டு கிண்டுங்க. இவ்வளோந்தான், கூட்டு தயாராகிட்டு. ஓகே, இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ஏற்ற சைடிஷ்.